சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்த. சந்தியா, துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. எனக்கு ஒரு சூட்கேஸ் பத்தாது போல இருக்கு, இன்னொரு பேக் இருந்தா கொடுங்கம்மா. ஹேண்டி காலுத உன்ன என்ன லண்டனுக்காக கட்டி கொடுத்துருக்கு, அவ்வளோ துணி அள்ளிட்டு போறா. நான் இருக்கிற வசந்தி வீட்டுக்கு தானே போறா, ஒரு 4-5 துணி மட்டும் எடுத்துட்டு போ. அடுத்த தடவை வர முச்சில கொஞ்சம் துணி எடுத்துட்டு போலாம். அப்படியே பெட்டி நிறைய அள்ளி வைக்கிறா. அப்போ அப்போ அவ்வளோ துணி எடுத்துட்டு போக வேண்டாமா? அவ்வளோதெல்லாம் வேண்டாம், ஒரு 4-5 துணியை மட்டும் எடுத்து வை. ஆமா, ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா? மண்டபத்துக்கு போகணும்ல, சேலையை உடுக்க வேண்டியது தானே? அம்மா, அங்கே போய் ரிசப்ஷனுக்கு வேற ட்ரெஸ் தானமா மாற்றணும், அப்புறம் எதுக்கு சேலை? இதோட வாரேன், அங்கே போய் வேற ட்ரெஸ் மாற்றிக்கிடியேனே. சரி சரி, உட்காந்து மடிச்சுக்கிட்டே இருக்காத, சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. சரிம்மா. சந்தியா வீட்லயும் முகூர்த்த கால் நட்டுருப்பாங்களே, சந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. சரி, அவளுக்கு ஒரு வருஷம் ஃபோன் பண்ணி பேசுவோம். மாமா ஃபோன் அடிக்காங்க. சந்தியா, என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்ல முகூர்த்த கால்ல நட்டாச்சா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டு மாமா. நான் துணி மடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் சந்தியா, மண்டபத்துக்கு கிளம்பாம துணி மடிச்சிட்டா இருக்க, மண்டபத்துக்கு கிளம்பலையா? ட்ரெஸ் எல்லாம் மடிக்கல மாமா. அங்க வர்றதுக்கு ஒரு 4-5 ட்ரெஸ் அம்மா பிரிகேஜில் எடுத்து வைக்க சொன்னாங்க, அதான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா. சந்தியா, நான் எடுத்தேன்ல அந்த லெஹங்கா ட்ரெஸ், அதையும் மறக்காம எடுத்து வச்சிரு. ரிசப்ஷன்ல நீ அதான் போடணும். எடுத்து வச்சிருக்கேன் மாமா, கொண்டு வரேன். என்ன புது மாப்பிள்ள, போன்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சரி, அம்மா வேங்க. பெரியமா, அம்மா வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. நீ போடு போவோம் ஆள்கிட்ட கடலை. பெரியம்மா உள்ள போறேன். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா? பெரியமா தான் இருந்தாங்க சந்தியா, அம்மா பார்க்க வந்தாங்களாம். நான் வேற உங்ககிட்ட போன் பேசுறது வேற பார்த்தாங்களா, அதனால நக்கலா சிரிச்சுட்டே போறாங்க. கல்யாணம் விடல மாமா, ஒருத்தவங்க வருவாங்க போவாங்க, ஆளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். மாமா, உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க பிறகு போன் பண்றீங்களா? சந்தியா, போன்ல யாரு? அது வந்துக்கா மாமா தான். என்னடி விஜய், கொஞ்ச நேரம் கூட உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டான் போலயே. ஏய் சந்தியா, யார் வந்திருக்கா? அக்காவும் சோனியும் வந்திருக்காங்க மாமா. ஓ, சோனி வந்துட்டாரா? சரி, நீங்க பேசுங்க, நான் போன் வைக்கிறேன். சரி மாமா, வைங்க. ஏய் சந்தியா, போனை வச்சிடாதடி, நான் மாமாட்ட பேசணும், போனை கொடு. போடி, அவரு வைக்கேன்னு சொல்லிட்டாரு, வச்சிருப்பாரு. அதெல்லாம் மாமா வச்சிருக்க மாட்டாரு, மாம்ச பத்தி எனக்கு நல்லா தெரியும். லைன்ல தான் இருந்து என்ன பேசுறேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு, போனை கொடு. ஹலோ மாம்ஸ். யாரு? சோனியா? மாம்ஸ், உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க லைன்ல தான் இருப்பீங்க. நீ என்ன மாம்ஸ், அக்கட்ட கடலை போடுறீங்களா? சாச்சா இல்லையே, சோனி வந்துட்டாளான்னு நான் உங்க அக்கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தேன். நம்பிட்டேன் மாம்ஸ், ரொம்ப உருட்டாதீங்க. ஆமா, கல்யாண வீட வேலை நிறைய இருக்குமே, உங்களுக்கு வேலை எதுவும் இல்லையா? அக்கட்ட இப்படி வெட்டியா கடலை போட்டுக்கிட்டு இருக்கியா? இல்ல, ஒரு விஷயத்த பத்தி சந்தியாட்ட கேட்கணும், அதான் போன் அடிச்சேன். ஓய் மாம்ஸ், நீங்க என்ன முக்கியமான விஷயத்த பத்தி அக்கட்ட கேட்கறதுக்கு போன பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் மண்டபத்தில் நீங்க பார்க்க போறீங்க, அதுக்கப்புறம் விடிய பேச போறீங்க. அதுக்குள்ள என்ன அக்கட்ட மொக்க? என்ன கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாரும் மண்டபத்துக்கு தான் வர போறோம் மாம்ஸ். அங்க உங்க ஆளை நீங்க பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்க விடிய பேசத்தான் போறீங்க. அதுக்குள்ள என்ன அவசரம் மாம்ஸ்? அதனால சமத்தா போனை வச்சுட்டு அத்தைக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா, அத்தைக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா மாம்ஸ்? சரிடா வாயடி, உத்தரவு.
அம்மோ உங்க அண்ணே ஃபோன் பண்ணாரா உனக்கு? அப்புறம் நீங்க நடந்துச்சு அதை பத்தி உங்க அண்ணே கேட்டாரா? அது எப்படிங்க போன் பண்ணுவான்? எந்த முகத்தை வச்சு என்கிட்ட பேச முடியும்? அவன் பொண்டாட்டி அந்த ஏஞ்சலும் பண்ண விஷயம் சின்ன விஷயமா? எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் பண்ணிட்டு போயிட்டாவ. இப்போதைக்கு அவன் என் மூஞ்ச பார்க்கையே பயப்படுவான். உங்க குடும்பத்துக்கு தான் வெக்கமானன்றதே கிடையாது. உங்க அண்ணன் என்னன்னா அடுத்தது எப்படி நம்ம சொத்தை ஆட்டிய போடலாம்னு சொல்லிட்டு குடும்பமா சேர்ந்து யோசிச்சுட்டு இருப்பாவ. ஆமா, இவர் அப்படியே கௌரிமான் பரம்பரை. உங்க அம்மா வீட்டோட மாப்பிள்ளையா வரீங்களான்னு எங்க அப்பா கேட்ட உடனே போப்போ போப்போ, இந்த மாதிரி சம்பந்தமே அமுடாதுன்னு உங்களை என் பின்னாடி தள்ளி விட்டவே தானே உங்க குடும்பம். இவர் வெக்கத்தை பத்தி பேசுறாங்களாம். ஏண்டி இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? இப்ப நடந்தது தானே நான் உன்கிட்ட சொன்னேன். நீ என்னன்னா முடிஞ்சு போன விஷயத்த பத்திலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க. ஆமா, முடிஞ்சு போனதை பத்தி பேசுறேன்னா அதை நினைக்க முடியல. என் வயிறுலாம் எரியுது வழுக்க. அன்னைக்கு மட்டும் நான் வீட்டோட மாப்பிள்ளையா வரமாட்டேன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருந்தா அந்த வடக்கூர் தமிழர் என்ன கல்யாணம் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டாரு. பொண்ணும் கேட்டு வந்தாரு. ஆனா எங்க அம்மாவோ அப்பாவோ அவனுக்கு கெட்டி கொடுத்தா அவனும் பணக்காரன் நம்மளும் பணக்காரன், ரெண்டும் சண்டை சச்சரவுல முடியும்னு இந்த வாழ்க்கையை தூக்கி என் தலையில கட்டி வச்சுட்டாரு. அம்மோ நான் அந்த ஜமீன்தார் பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன் அம்மோ. அவரு உன்னை தரமா பொண்ணு கேட்கல, உன்னை 3ஆம் தரமா பொண்ணு கேட்டிருக்காரு. நீ மட்டும் என்னத்துக்கு அவர் கல்யாணம் பண்ணியிருந்தாரு வச்சுக்கோ, நீ அவர் பங்களால ஒரு ஓரமா பப்பாட்டியா தான் உட்காந்துருப்ப. இந்த மாதிரி ராணி மாதிரிலாம் உன்னால உட்கார்ந்துருக்க முடியாது. ஐயோ வழுக்க மாட்டியா? அமைதியா பேசியா? சாம் காதுல விழுந்துற போது. இன்னொரு தடவை பழைய கதையை பத்தி பேசுனியே இந்த வழுக்கு மண்டையில ஆணி வச்சு இறக்கிடுவேன். ஓ, நாங்க பழைய கதையை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வந்துடும். ஆனா நீங்க மட்டும் எங்க பழைய கதையெல்லாம் பேசலாம் என்னமோ. சரி சரி விட்டு தலைங்க, போனது போட்டோம். ஆமா, உங்க பையன் ரகு போன் பண்ணனா? எனக்குலாம் ஃபோன் பண்ணல, உனக்கு ஃபோன் பண்ணிருப்பான்னு நான் நினைச்சேன். உனக்கும் பண்ணலையா? அவன் தான் பொண்டாட்டி தாசனா விட்டானுங்க, அப்புறம் எனக்கு எப்படி போன் பண்ணுவான்? அவன் மாமனாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கப்பான்னு கூப்பிட்டார. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு வேலை இருக்கு, நீங்க உங்க மாவுல கூட்டு போங்க, நான் 2 நாள் கழிச்சு கல்யாணத்தன்னைக்கு வாரேனி மரியாதையா சொல்லியிருக்கணும்லாங்க. பூம்பு மாடு மாதிரி பின்னாடியே தலையாட்டிட்டு போயிட்டான். என்னமோ அவங்க மாமனாரு ரகு அவங்க வீட்டுக்கு கூடும் போது நீ இந்த இடத்துலயே இல்ல, ஆனா அவங்க பேசுறத அப்படியே நீ சொல்ற. அப்ப நீ என்ன அங்க எங்கேயாவது நின்று ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? ஒட்டுலாம் கேட்கல, லைட்டா காதுல விழுந்துச்சு. இருந்தாலும் மாமனார் கூப்பிட்ட உடனே போயிருக்க கூடாது. கொஞ்சம் மாப்பிள்ளைங்கிற கெத்தாவே காமிச்சிருக்கணும். நீ மட்டும் என்ன, உன் தங்கச்சி சாந்தி இருக்காளே, அவ கல்யாணத்துக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாரு. நம்ம பையனாவது பரவாயில்ல, ஒரு நாள் முன்னாடி தான் போயிருக்கா. ஆனா அவங்க கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ அங்க கொஞ்சம் கூட்டு போய் பாய் போட்டு படுக்க வச்சிய. அப்போ ஏன் கௌரவம் என்ன ஆயிருக்கும்னு நீ கவலைப்படல. கொஞ்ச நேரம் உமர்கிட்ட உட்காந்து பழக்கம் விடலான்னு வந்தா பழைய கதையை பேசி பேசி நான் அசிங்கப்படுத்துறியா? நான் போறேன். ஏன் அம்மோ இரு, நான் எங்க பழைய கதையை ஃபர்ஸ்ட் பேசிட்டேன், நீ தான் பேச ஆரம்பிச்ச. என்னப்பா ஹாலில் உட்காந்துட்டே ரொமான்ஸா? உங்க சவுண்டு வீடு ஃபுல்லா எதிர்வலிக்குது. ஏண்டா சாம் கிண்டலா? உங்க அப்பா மூஞ்ச பார்த்து அப்படியே ரொமான்ஸ் வந்தாலும் ஏமா அப்பாக்கு என்னமா குறை? பாருங்க, அப்பாக்கு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கு, அப்புறம் அஜித் மாதிரி கலரு, அப்புறம் அழகுல அரவிந்த் சாமி மாதிரி இருக்காரு. அப்போ அப்பா மொத்தமா எல்லாம் கலந்த ஒரு கலவையான ஹீரோமா. ஆமாப்பா, உங்க அப்பா எல்லாம் கலந்த ஒரு கலவைதான். அப்படியே அள்ளி செவுத்துல வச்சு பூசிட வேண்டியதான் அவரை. எப்பா நீ என்ன ஹீரோவில வச்சு சொன்ன பத்தியா? அதான் உங்க அம்மா என் மேல லைட்டா பொசசிவ் ஆயிட்டா. ஆமா, சுடுகாட்டுக்கு போற வயசுல ஹீரோனி உங்க பையன் சொல்லிட்டல்ல, அதான் 32 பல்லையும் காமிக்கிறியே, கொஞ்சம் பல்ல மூடுறீங்களா? என்னப்பா சாம், ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டியா? இல்லு, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்க, சாப்பிட்டுட்டு போ. இல்லம்மா, நான் இப்பவே ஹாஸ்பிட்டல் போல. விமல் யாரோ ஒருத்தவங்க முக்கியமா பாக்கணும்னு சொன்னா, சரி அவங்க கூட போய் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போறேன். சரி சாம், அவன் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கணும்னு தானே இந்தியா வந்தான். அந்த பொண்ணை பார்த்தானா? அவங்க வீட்டுல பேசிட்டானா? அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியலம்மா. நான் அவனை அன்னைக்கு பார்த்ததோட சரி, இன்னைக்கு தானே போய் பார்க்க போறேன். அன்னைக்கு போய் அவன்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். ஷாம், நாளைக்கு நம்ம சம்மந்தி வீட்டு கல்யாணத்துக்கு போனோம்ல, அதனால இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமானவங்கள ஹாஸ்பிட்டல் பார்க்க சொல்லிட்டு வந்துரு. நாளைக்கு காலையிலேயே கல்யாண வீட்டுல இருக்கணும்ப்பா, அதனால எல்லா பொறுப்பையும் முக்கியமானவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துரு. அதெல்லாம் யாழ்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறப்பா, யாழ்டி பாத்துப்பா. நாளைக்கு கல்யாண வீட்டுக்கு வேற போகணுமா? எனக்கு அங்க போறதுக்கே சங்கடமா இருக்கு.
ஆமா ஆமா, உனக்கு அங்க வர்றதுக்கு சங்கடமா தான் இருக்கும். நீ பேசுற பேச்சு கொஞ்சம் நஞ்சமா பேசுன, அப்புறம் எப்படி அவங்க மூஞ்சில நீ முடிக்க முடியும்? ஆமா, அவங்க மூஞ்செல்லாம் பார்க்க எனக்கு சங்கடம் கிடையாது. நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்தா அங்க அவங்க ஆட்கள்லாம் கச்ச கச்ச கச்சன்னு அலைவாங்க. ஒரு டீசெண்ட் மேனஸே கிடையாது. அங்க எப்படி வந்து நிக்கிறதுன்னு தான் எனக்கு அங்க வர்றதுக்கு சங்கடமா இருக்கு. இந்த பேரம்மு அது நம்ம சம்மந்தி வீடு, அங்கிருந்தா நம்ம பையன் பொண்ணு எடுத்திருக்கான். நம்ம நடந்துக்கிற விதம் தான் நம்ம பையனுக்கு மரியாதை. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. பெரிய பேலஸ்ல பொண்ணு எடுத்துட்டான், நம்ம அப்படியே பார்த்து நடந்துக்கிடணும். பாட்டி எனக்கு பசிக்குது. நீங்க பாட்டு தாத்தா கிட்ட பேசிட்டே இருக்கீங்க, எனக்கு பசிக்குதுல. ஏன் நிலா தங்கத்துக்கு பசிக்குதா? வாங்கடா பாட்டி, உங்களுக்கு இட்லி ஊட்டுறேன். ஆமாமா, அவ ரூம்ல இருந்தே பசிக்குது பசிக்குதுன்னு தான் சொல்லிட்டே இருக்கா. சரி, நீங்க அவளை பிடிச்சி அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விடுங்க, நான் போயிட்டு வரேன். வாடா தங்கம். ஏன்பா புள்ள இவ்வளவு பசியா இருக்கா? புள்ளைய பாத்துக்க. அந்த பவி பொண்ணு என்ன வரலையா? அது பவி வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வராங்களாமா, அதனால ஃபோன் பண்ணி நான் ஒரு 1 hour கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வர வர அந்த பவி பொண்ணு நிறைய லீவ் போடுது, கொஞ்சம் சொல்லி வைப்பா. சரிம்மா, நான் கிளம்புறேன். பாப்பா பாத்துக்கோங்க. அப்பா வரும்போதுல பவி அம்மாவையும் கூட்டு வாங்க. கூட்டு வரேன் அம்மாவை. சின்ன பிள்ளைதான் விவரம் தெரியாம அம்மாவை கூட்டு வாங்கன்னு சொல்லுது. ஆனா அவனும் அம்மாவை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். பாட்டி வாயை மூடுங்க. வாங்க, வாயை முட்டு வந்து எனக்கு இட்லி தாங்க. பயவுல சின்ன வாண்டுவோட நம்மள எப்படி கலாய்க்குது. ஏ சந்தியா, கிளம்புமா? அம்மா அப்பமே இருந்தே கிளம்பிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்காவ. அக்கா ஒரு 10 நிமிஷம் பியூட்டிஷியன் வராங்கன்னு சொன்னாங்கக்கா, ஒரு டச்சப் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம்க்கா. ஏண்டி நீ அழகா தானே இருக்க, இந்த அழகே போதாதாங்க. போக்கா, பியூட்டிஷியன் வந்து மேக்கப் போட்டாதான் நான் கேமராவுக்கு பளிச்சுன்னு தெரிவேன். ஹே சந்தியா, நீ போய் சொல்லாத. நல்லா மேக்கப் பண்ணி மாமாவை இன்னைக்கு நைட்டே கவுத்துலான்னு பாக்குற, அப்படிதானே? இருக்கலாம் சோனி. ஒருவேளை விஜய இன்னைக்கு நைட்டே கவுக்குறதுக்கு தான் பயங்கரமா மேக்கப் போடுறான்னு நானும் நினைக்கிறேன். போக்கா, விஜய் மாமா அப்படியே என்னை பார்த்து மயங்கிட்டாலும் நான் போட்டோ ஷூட்டுக்கு கொஞ்சம் பிரைட்டா இருக்கணும்னு மேக்கப் பண்றேன். பண்ணுமா, நல்லா பண்ணு. எப்போ வருவாங்க உன் பியூட்டிஷியன்? நேரம் ஆகிட்டு இருக்குல்ல. வருவாங்க கொஞ்சம் பொறுடி. அவியக்கா, ஆதி மாமா நம்ம சந்தியா கல்யாணம் முடிஞ்சோன்னே ஊருக்கு போயிருவாங்களா, இல்ல உன் பிரசவம் வர இங்கதான் இருப்பாங்களா? ஏண்டி திடீர்னு அப்படி கேக்குற? ஏன் மாமா அங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ? அவரு எனக்கு குழந்தை பிறக்கத்துக்கு இங்கதான் இருப்பாருப்பா. இல்லக்கா, அவர் இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் வந்து ரொம்ப நாளா வைக்கல, அவருக்கு வேலையெல்லாம் நிறைய இருக்குல்ல, அந்த வேலையெல்லாம் யாரு பாக்கானே கேட்டேன். அவருக்கு வேலையெல்லாம் நிறைய இருக்குதா சோனி, இருந்தாலும் மாமா என் கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் தான் அவரை இருக்க சொல்லியிருக்கேன். டேஷான், டாக்டர்னா எவ்வளவு பிஸியா இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியும்டா. இருந்தாலும் நான் கூப்பிட்டேன்னு என் கூட வந்த பத்தியா, ரொம்ப தேங்க்ஸ்டா. அது இருக்கட்டும்டா, அர்ஜென்டா போனோம், சீக்கிரம் வான்னு கூப்பிட்டியே. எங்க போறா? வேற எங்கடா, என் ஆள் வீட்டுக்கு தான். அதுதான்டா உன்கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா பிஸில மறந்துட்டேன் போறேன். அன்னைக்கு கோயிலுக்கு உன் ஆளை பார்க்க வந்திருந்திய, உன் ஆளை பாத்தியா, பேசுனியா, அதை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல. டேய், அன்னைக்கு அந்த பொண்ணு கோயிலுக்கு வரவே இல்லடா. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி வரலன்னு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் ஆன்டி கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டேன், அவங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்தாங்க. இப்போ நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். அப்பனா கடைசி வரை நீ உன் ஆளை பார்க்கல? பார்க்கலடா, லாஸ்ட் வரை என் ஆளை பார்க்கவே இல்லை. அவ எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியல. அதுதான் இப்ப போறலடா, உன் ஆளை நீ பாக்குறா, பேசுறா, முடிக்கிறா, ஓகேவா? நான் முடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும்டா, நீ எப்போ கல்யாணம் முடிக்கிறதா இருக்க? அதெல்லாம் பாத்துக்கிடலாம்டா, நடக்கும் முடிச்சல நடக்கட்டும். டேய் ஷாம், உன் ஒய்ஃப் மது இருந்து 4 வருஷத்துல நீ எந்த பொண்ணை பத்தியும் பேசல. ஆனா அன்னைக்கு நம்ம கோயில்ல மீட் பண்ணிருந்தோமே, அப்போ நிலா பார்க்க வந்த பொண்ணை பத்தி நீ ஏதோ பேச வந்த. ஆனா நான் அப்போ சரியா கவனிக்கல. என்னடா, அந்த பொண்ணு மேல உனக்கு லவ் எதுவும் இருக்கா? அது லவ்வா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அந்த பொண்ணு என் நிலா குட்டிய நல்லா பாத்துக்கிடுறதா. நிலா வேற அந்த பொண்ணை அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுறது. அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல பாண்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த பொண்ணை கொஞ்சம் பிடிக்குது. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. என்னன்னு சொல்ல தெரியலன்னு சொல்ற பத்தியா, அது பேர் தாண்டா காதல். நீ சீக்கிரமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்டா, அதுதான் என்னோட ஆசை.
பாப்பண்டா. ஃபர்ஸ்ட் நான் அந்த பொண்ணுகிட்ட என் லவ்வே சொல்லல. நீ என்னன்னா கல்யாணம் வர போயிட்டா. ஏய் அருண், இந்த ஏரியா இங்க ஏன்டா வந்திருக்கா? டேய், ஏன் ஆல் ஏரியா இதான்டா? ஆல் ஏரியாவும் இதுதானா? என்னடா ஷாம், வால் கூட இந்த ஏரியால தான் இருக்காங்க போலயே. இல்லடா, தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்த ஏரியாவில் இருக்காங்க, அதுதான் கேட்டேன். டேய் விமல், ஏன்டா இந்த வீட்டு முன்னுக்கு வந்து நிறுத்திருக்கா? டேய் ஷாம், இந்த வீட்டு அட்ரஸ் தான் அந்த ஆன்டி தந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆளு இந்த வீட்டை தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இது நம்ம பவி வீடுல, இவன் ஏன் வண்டியை கொண்டு இங்க நிறுத்திருக்கான்? என்ன ராணியக்கா, சரி கல்யாண வீடாச்சே, வேலை நிறைய இருக்கும்னு நாங்க ஹெல்ப் பண்ண வந்தா எங்களை உட்கார வச்சுட்டு நீங்களே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. வேலை எல்லாம் இல்ல சின்ன பொண்ணு, நம்ம வீடு தானே, சும்மா உட்காருங்க. இனி மண்டபத்துக்கு போற வேலை மட்டும்தான். உமா, நம்ம இங்க வந்து இப்படி கிடக்குறதுக்கு நம்ம அந்த அரச மரத்துக்கு கீழே படுத்து கிடந்திருக்கலாம், நல்லா காத்து வாங்கிட்டு. இல்ல சின்ன பொண்ணு, இது கல்யாண வீடு பாத்தியா, அதனால பண்டங்கள் அங்கங்க நடமாடும். நம்ம இங்க இருந்தா நமக்கும் கொஞ்சம் தருவாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம் பாத்தியா. ஏ உமா, பண்டங்கள் எப்படி நடமாடும்? ஆடு மாடங்க தானே நடமாடும். நீ சொல்றேன்னு சொல்லிட்டு நானும் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்க பத்தியா. சரி சரி, டென்ஷன் ஆகாத சின்ன பொண்ணு. எஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? சின்ன பொண்ணு நம்மள பார்த்து யாரோ மேடம்லாம் சொல்றாங்க. என்னது, நம்மள பார்த்தே ஒருத்தவங்க மேடம்னு கூப்பிட்டாங்களா? நம்மளும் மேடம் மாதிரியே தான் பேசணும் என்னமா? எஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள வரலாமா? கமிங். யாருப்பா பண்ணி டிபி நோயில அடிபட்ட மாதிரி இப்படி எலும்பு தொலமா இருக்க? மேடம், ஐ அம் பியூட்டிஷியன் மேடம். ஓ, பியூட்டிஷியன்னா இந்த பீடி சுத்துற வேலையா? உன்னை பார்த்தாலே தெரியுதுப்பா, நீ பீடி சுத்தி சுத்தி அந்த புகை ஒத்துக்காம நீ இப்படி மெலிஞ்சிருப்பன்னு நினைக்கேன். மேடம், மணப்பெண்ணை அழகுபடுத்துவாங்களா, அவங்கள தான் பியூட்டிஷியன்னு சொல்லுவாங்க. நான் மணப்பெண்ணை அழகுபடுத்துறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். ஓ, பொண்ணுக்கு பவுடர்லாம் போட்டு பொட்டு வச்சு பூ வைக்க வந்த பொண்ணா? இதுங்களுக்கு ரெண்டுத்துக்கும் இங்கிலீஷ் தெரியாது போல, இதுங்களை வேற வேஸ்ட். நான் மேடம்னு சொல்லிட்டேன். சரி, இனியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம பொண்ணு ரூம் எங்க இருக்குன்னு போயிட்டு நம்ம வந்த வழியை பார்ப்போம். ஆண்டி, பொண்ணு ரூம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? என்னவுமா, இந்த பொண்ணு இவ்வளவு நேரம் நம்மளை பார்த்து மேடம் சொல்லிச்சு, இப்ப என்ன ஆன்டின்னு சொல்லிட்டு நம்ம என்ன அவ்வளோ வயசான போனவங்களா? அந்த பொண்ணை பார்த்தாலே இது உனக்கு தெரியல, அவங்களுக்கு ரத்த ஓட்ட கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் கண்ணில் ஃபியூஸ் போயிட்டு. எஸ்கியூஸ் மீ ஆண்டி, மணப்பெண்ணோட ரூம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? போ நேரா போனா 2 பெட்ரூம் இருக்கும். அல்ல இடது பக்கம் இருக்க பெட்ரூம்ல தான் பொண்ணு இருக்கும், போய் பாரு போ. சின்ன பொண்ணு, நம்மளும் பியூட்டி பார்லர் போகணும், அப்பதான் நம்மளும் மேக்கப் போட்டு நல்லா எங்கா தெரியும். இந்த பாரு, இந்த பொண்ணெல்லாம் நம்மள ஆண்டின்னு சொல்ற மாதிரி ஆயிட்டு நம்ம நிலைமை. யாருமா நீ இப்படி திடீர்னு கதவை திறந்து படான ரூம்குள்ள வந்து நிக்க? ஐ அம் ஷர்மி, பியூட்டிஷியன் கேர்ள். சரி, இருந்துட்டு போ. அதுக்கு ஏன் இந்த ரூமுக்கு வந்திருக்க? இல்ல, இதான் மணப்பெண் ரூம்னு சொன்னாங்க, அங்க ஒரு ஆண்டி. இல்ல பொண்ணு ரூம் இது கிடையாது, பக்கத்து ரூமு. ஓ சரி சரி, அப்போ நீங்க தான் மாப்பிள்ளையா? இல்ல நான் மாப்பிள்ளை கிடையாது, ஆனா நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை தான். அப்போ நீங்க மாப்பிள்ளை தானே? நீங்க சொல்றீங்களே அந்த மாப்பிள்ளை நான் கிடையாது, ஆனா நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை தான். ஐயோ, என்னைய குழப்புறாரு. மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளை தானே, அப்புறம் ஏன் மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்றாரு? ஒருவேளை லூசு மாப்பிள்ளைய பிடிச்சி அந்த பொண்ணுக்கு கொட்டி வைக்கிறாங்களோ? இந்த பாருமா, நான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை தான், ஆனா நீங்க மேக்கப் பண்ண வந்திருக்கீங்களா, அந்த பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை கிடையாது. சார், நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க, அஞ்சமா இருக்கீங்க, ஏன் மாப்பிள்ளை மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க,
ஆனா மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏ லூசு, நீ நிஜமாவே லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா? நான் இந்த வீட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ள, ஆனா நீ மேக்கப் போட வந்த பொண்ணுக்கு நான் மாப்பிள்ள கிடையாது. யாரு நானா லூசு? நீ தாண்டா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. நீ மாப்பிள்ளையா, ஆனா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை இல்லையா? வந்ததுல இருந்து கேன மாதிரி பேசிட்டு இருக்கான். எவடி நீ இப்படி எலும்பு தொலமா வந்து என்ன பார்த்து லூசுன்ற? நான் மட்டும் ஊதி விட்டேன்னு வச்சுக்கோ, நீ பறந்து போயிடுவ, பாத்துக்கோ. ஊது ஊது, தைரியம் தான் ஊது பாப்பா. ஏய் சோனி! ஐயோ, இந்த லூசு பையன் ஏதாவது கத்தி நம்ம வேலைக்கு ஒல வச்சிட போறான். இந்த பையனுக்கு ஏதாவது ஐஸ் வச்சாதான் நமக்கு சேலரி கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ ஹேண்ட்ஸம் சார். என்னம்மா பியூட்டிஷன், இன்னும் நீ போலையா? இல்லை சார், நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு வர சொல்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் டச்சப் பண்ணி விட்டா நீங்கள் பார்க்க இன்னும் அழகாக இருப்பீங்க. நான் ஆனால் டச்சப் பண்ணி விடவா? அப்படின்னு சொல்றீங்க? அஃப்கோர்ஸ், வாங்க எனக்கு வந்து டச்சப் பண்ணி விடுங்க. கிறுக்கன் இந்த கிறுக்கனுக்கு ஐஸ் வைக்க நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன நடக்கு? அதுவா மேடம், இந்த மாப்பிளைக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிளையா? யார் சொன்னா இவன் மாப்பிள்ள? நீ இவர் தான் என்கிட்ட சொன்னாரு, இவர் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு. நீ மாப்பிளையா? அது புது மாப்பிளையா? நான் மாப்பிள்ளன்னு தான் சொன்னேன், புது மாப்பிள்ளன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த பொண்ணு தான் நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க, மேக்கப் போட்டா இன்னும் அழகா இருப்பீங்கன்னு சொல்லிச்சு. சரி, இந்த பொண்ணு தான் வாலண்டரியா வருதே, நாம ஏன் மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் அப்படியே மேக்கப் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரி, வாலண்டரியா எது வந்தாலும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? நான் ஆசைப்படுறவங்களாம் என் பக்கத்துல வர மாட்டாங்க. சரி, வாலண்டரியா வரவங்கள ஏன் விடணும் தான் இந்த மேக்கப். அம்மா சுருட்டமண்ட, போதும் உங்க டச்சப். கையை எடுக்கிறீங்களா? என்ன மேடம்? நீங்க மேக்கப் பண்ண வந்த பொண்ணு இவரு கிடையாது, அது பக்கத்து ரூம்ல இருக்கு. அங்க போறீங்களா? ஓ மை காட், ஓ அவங்க அங்க இருக்காங்களா? சாரி மேம். என்ன கல்யாண வீடு இது? இங்க எங்க பொண்ணு இருக்கு எங்க மாப்பிள்ள இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு 1000 ரூபாய் இவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளி போயிடும் போல. அதோ சந்தியா பியூட்டிஷியன் வந்துட்டாங்களே. என்ன மேடம் இவ்ளோ லேட்டு? உங்களுக்காக நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஐயோ சாரி மேம், நான் உங்க ரூம்னு நினைச்சு நான் மாப்பிள்ள ரூம்குள்ள போயிட்டேன். என்னது மாப்பிள்ள ரூமா? மாப்பிள்ள இங்க கிடையாது. ஐயோ ப்ராமிஸா மேடம், பக்கத்து ரூம்ல ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு சொன்னாரு. யாரா இருக்கும் சந்தியா? ஒருவேளை ஆதிய பார்த்துதான் இவங்க மாப்பிள்ளன்னு நினைச்சிருப்பாங்களோ? ஒருவேளை அந்த பொறுக்கி தான் நான் தான் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இந்த மேடத்தை ஏமாத்திருப்பானோ? உங்ககிட்ட மாப்பிள்ளன்னு சொன்னாங்களே, அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க? அவரா? அவர் பார்க்க அழகா இருந்தாரு, அப்புறம் மாப்பிள்ளை மாதிரி ஹேண்ட்ஸமா இருந்தாரு, அப்புறம் அவர் கண்ணு ரெண்டும் நல்லா பெருசா இருந்துச்சு. சந்தியா, அந்த மேடம் சோனி மாப்பிள்ள ரகுவ சொல்றாங்க. அக்கா விடுடி, அவருக்கு உன் மேல ஒரு கண்ணு போல, அதுதான் இப்படி சொல்லி அவர் ஆசைய தீர்த்துக்கிடுறாரு. அவன் இப்படிலாம் சொல்ல மாட்டானே, இதுக்காக இப்படி சொல்லிருப்பான்? என்னம்மா கிளம்பியாச்சா? வேன் வந்துட்டு மண்டபத்துக்கு போகணும்ல? ஆண்டி, நான் பொண்ணுக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. எம்மா, என் பொண்ணு மேக்கப் போடாமலே பார்க்க லட்சணமா அழகா இருக்கா, அவளுக்கு அதே போதுமா, நீ கிளம்புமா. ஐயோ கிளம்ப சொல்லிட்டாங்களே, அப்போ நம்ம வந்ததுக்கு பேமெண்டே கிடையாதா? எம்மா சந்தியா, இந்த பொண்ணு பாவம் இவ்வளவு தூரம் மெனக்கட்டு வந்திருக்கு பாத்தியா, அதனால அவளுக்கு 1000 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டுரு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எம்மா காவியா, நீயும் மாப்பிள்ளையும் வேனுக்கு போயிருங்க. சந்தியா நீயும் போமா, நான் போய் சோனி மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வரேன்.
ஏண்டி ஏன் அந்த பொண்ணை விரட்டி விட்ட? அந்த பொண்ணு அந்த ப்ரஷ்ஷை வச்சு எனக்கு தடவும் போது நல்ல கிளு கிளு கிளுன்னு இருந்துச்சு. ஓ உங்களுக்கு கிளுகிளுன்னு வேணுமா? கொஞ்சம் நில்லுங்க. ஏன் நீ அப்படி பண்ண போறியோ? ஆமாடா, நானும் உனக்கு பண்ணட்டுமா? அங்க இருக்கிற விளக்குமாறு எடுத்து தடவுனா கிளுகிளுன்னு தான் இருக்கும். நானும் உனக்கு பண்ணட்டுமா? ஏய் பொறுக்கி, கையை விடுடா. ஏண்டி யாருன்னே தெரியல, அந்த பொண்ணு என்ன பார்த்தோன்னே என் அழகுல மயங்கி ஆசைப்பட்டு என்ன தொடணுமேன்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணி விடுது. ஏண்டி நீ என் பொண்டாட்டி தானே, அப்ப நீ அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? அவளை தள்ளி விட்டுட்டு நீ வந்து நான் தான் என் புருஷனை தொடுவேன்னு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு விளக்கமாறு தொடப்பக்கட்டன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கும் அவளை அடிச்சு தள்ளிட்டு உன்னை ரொமான்ஸ் பண்ணணும் தான் தோணுச்சு. இருந்தாலும் இது எங்க அம்மா வீடுல, நம்ம வீடுனா நான் அப்பவே பண்ணிருப்பேன். உனக்கு ரொமான்ஸ் பண்ணணும் தோணிச்சுல, அம்மா வீடா இருந்தானே ஆட்டுக்குட்டி வீடா இருந்தானே, வா. ஓய் புருஷா, நம்ம வீட்ல இருக்க முச்சலோட உனக்கு இந்த மாதிரி ரொமான்ஸ் வரவே மாட்டேக்கு. ஆனா எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டா உனக்கு தாறுமாறா ரொமான்ஸ் வருதே, ஏண்டா? அது என்னன்னு எனக்கே தெரியலடி. நீ நம்ம வீட்டுல என் பக்கத்திலே தானே எப்பவும் இருப்ப, அதனால ரொமான்ஸே வர மாட்டுது. ஆனா இங்க அப்படி இல்லைல்ல, நீ எப்பவுமே எங்கேயாவது காணாம போயிடுற, எப்போ பார்த்தா கண்ணில் படுற. சரி, கண்ணில் படும்போது அப்படியே உன் மேல காதல் அருவி பொழிஞ்சு அது ரொமான்ஸா மாறிடுது. ரொமான்ஸ் கொட்டும் கொட்டும். ஆமா, அந்த பியூட்டி பார்லர் லேடி கிட்ட ஏன் நீ மாப்பிள்ளைன்னு சொன்னா? ஏண்டி நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை தானே, அப்ப மாப்பிள்ளை தானே சொல்லணும். நீ மாப்பிள்ளை தான்டா, என்ன கல்யாணம் பண்ணிருக்க, அதனால நீ மாப்பிள்ளை. ஆனா நீ அந்த பொண்ணு கிட்ட நான் புது மாப்பிள்ளை சொல்லி வச்சிருக்க. ஏய், அந்த லூசு தாண்டி நீங்க புது மாப்பிள்ளையான்னு கேட்டுட்டே இருந்தா. சரி, சொல்றதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஆமான்னு சொல்லிட்டேன். அப்போ சாருக்கு புது மாப்பிள்ளை ஆகுறதுக்கு ஒரு ஆசை இருக்கு மனசுக்குள்ள. இப்போ எங்க அம்மா அப்பா வந்து சொல்லி எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா கூட பண்ணிக்கிறதுக்கு சார் தயாரா இருப்பார் போல இருக்க. அப்கோர்ஸ், உங்க அக்காவையும் கல்யாணம் பண்ண சொன்னா கூட நான் பண்ணிப்பேனே. நீ இடது சைடு, உங்க அக்கா வலது சைடு, ரெண்டு பேரையும் வச்சு நான் மேனேஜ் பண்ணிருவேனே. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வழி இல்லையா, ஆனா அவனுக்கு எத்தனையோ கேக்குதான். ஏண்டி இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு சொன்னக்கா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க. பொறுக்கி பொறுக்கி, நான் தான் சும்மா விளையாட்டுக்கு அப்படி கேக்குறேன்னா நீ என்ன சொல்லிருக்கணும்? சோனி, உன்னை தவிர என் கண்களோ இதயமோ வேற எந்த பொண்ணையும் தேடாதுன்னு நீங்களா சொல்லிருக்கணும். நீ என்னன்னா என்னை இடது சைடு தள்ளிட்டு எங்க அக்கா வலது சைடு வச்சுக்கிட்டீன்னு சொல்றா. நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்பா. ஏய், நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன்டி. ஆண்ட கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுதா, நீ எங்க அக்கா மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் அலையிறான்னு நினைக்கிறேன். எப்ப மாச்சா என்கிட்ட மாட்டு, அப்ப உன்னை சட்னி ஆக்கிறேன். நீ என் தேவதடி. உங்க அக்காலாம் உன் கால் தூசிக்கு வரமாட்டா. என் கண்ணு எப்பவுமே ஒண்ணு மட்டும்தான் தேடும். கண்ணு என்ன தவிர யாரையும் பார்க்காதா? அப்போ என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? நீ என் உசுருடி. உன்னை என் இதயத்துல வச்சிருக்கேன். இத்தனை பேரழிக்கு இருந்தா கூட அந்த கூட்டத்துல என் கண்ணு ஒன்னு மட்டும் தாண்டி தேடும். சோனி, மாப்பிள்ள மண்டபத்துக்கு போனோம், வேன் வந்துட்டு வாங்கம்மா. ஏய் கையெடுடா, அம்மா கூப்பிடுறாங்க. இதோ வரேம்மா. ஏண்டி இப்ப தானடி பக்கத்துல வந்த, அதுக்குள்ள அம்போன்னு விட்டுட்டு போற? வெளியே நமக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரூமுக்குள்ள என்ன பண்ணுனீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் அசிங்கமா இருக்கும். பேசாம வாடா. நான் மட்டும் இந்த ரூம்குள்ள இருந்தா என்ன பண்ண போறேன்? சரி வா, நானும் வாரேன்.